தரங்கட்ட ஒரு கூட்டம் மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார். கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட எந்த தொடர்பு வச்சுக்கிறதில்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இருக்கிற நிலைமையில உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சேலம் மாவட்டத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, சேலம் மாவட்டத்தில் 5 இடத்துல நாங்கள் வழக்கு கொடுத்துருக்குறோம். மிரட்டல் உள்ளே வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வெட்டுறங்க உத்துறன்னு சொல்கிறாங்க. இப்போ இதே பாருங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்லேயே போய் பாருங்கள், உங்களுடைய லைவ்லேயே கீழே போய் பாருங்கள், அது எல்லாம் மிரட்டுவாங்க. வெட்டுறடா, குத்துறடா, ஆவண்டா, ஆச்சா போச்சான்னு ஆபாசமாக. அதாவது ஒரு நாகரீகம் கெட்டு தரங்கட்ட ஒரு கூட்டம் மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்திலிருந்து தான் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இல்லை அவங்களா வெளியில் இருந்தவங்களா இல்லை முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவங்களா இல்லை இப்போ இருக்கிற அது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. யாருன்னு சொன்னால் நாங்கள் செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான். சார் நீங்கள் கட்சியினுடைய பெயரையோ இல்லை கொடியோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது சார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். 46 வருஷத்துக்கு முன்னாடி வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கினார். அதற்கு அடுத்து இப்போ கட்சியை 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார். 34 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார். 100க்கு 100% பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களே தலைவர். ஐயாவை தவிர அன்புமணி அவர்களோ அங்கே இன்னைக்கு வந்து பாலு அவர்களோ 3 சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கட்சிக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவராக மருத்துவர் ஐயா நியமித்தார். அதற்கு அடுத்து அவர் மீது 16 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. ஒழுங்குநடை குழு அதை விசாரித்து ஐயாவிடத்திலே அறிக்கை கொடுத்தார்கள். அதிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவிகள் உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் அன்புமணி அவர்களும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாலுவெல்லாம் அதுக்கு முன்னாடி நீக்கிட்டாங்க. அவங்க வந்து சொல்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், பீகாரில் இன்னைக்கு காலைல கூட ஒரு கடிதத்தை கூட கொடுத்ததா சொன்னாங்க பத்திரிகையாளர்கிட்ட. பீகாரில் பாட்டாளி மிளிச்சு உங்ககிட்டே விட்டுறாங்க. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் பீகாருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா? தேர்தல் ஆணையத்தை பாட்டாளி மக்கள் பீகாரிலே மாமல்ல சங்கத்திலே போட்டியிடுகிறோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை, உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கொடுத்து அந்த கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை எப்படி பெற்றிருக்காங்கன்னா, தலைவர் பாடல் மகிழ்ச்சி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது மருத்துவர் ஐயா தான் 100%. அந்த எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகம் 63 நாட்டுமுத்து நாய்க்கன் தெரு. அந்த 63 நாட்டுமுத்து நாய்க்கன் தெருவை இவங்களாம் ஒரு நடந்து முடிந்த பொதுக்குழுவில், இதுக்கு முன்னால் நடந்த பொதுக்குழுவில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு தீர்மானத்தை போட்ட மாதிரி போட்டு அந்த அலுவலகத்தை மாற்றிருக்கிறாங்க. அது முழுக்க தவறு. 63 நாட்டுமுத்து நாய்க்கன் தெரு தான் பாட்டாளி அலுவலகம். 10 திலக்தர் என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு. இவ்வளோ நாள் வச்சார், இப்போ ஈசிஆருக்கு போயிட்டார். அவர் வசிக்கக்கூடிய வீடு. ஆக அவர் வீட்டுக்கு முகவரியை மாற்றி போலியாக ஆவணங்களை கொடுத்து மாற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர், அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆனால் காரணத்தினால எங்கள் மேலே கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. அதான் ஐயா நேற்று சொல்லியிருக்காங்க, பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவர் ஐயா தலைமையிலானது. அவர்கள் ஒரு கூட்டம், ஒரு குழு, அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு பார்த்தாங்களா? நானும் பார்த்துட்றேன். ஆமாம் ஆமாம் சார். கட்சியை விட்டு நீக்கப்பட்ட 50 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டார். பொதுக்குழு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட எந்த தொடர்பு வச்சுக்கிறதில்ல. ஐயா அவருடைய உத்தரவு தான் செல்லும். அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சம்மந்தம் இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் தான். கொறடா நான் தான்.
இதை இப்போ போய் பார்க்க போகிறேன், போய் பார்த்து அவர்கிட்ட பேச போகிறேன். உங்களையே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டோம். சார், நீங்க பேசுறது எதுவுமே ஏங்க செல்லாது அப்படின்னு அவருக்கும் பாலுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? பாலு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. அவரை நீக்கின பின்னாடி இந்த அப்புறம் கோபு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு இவரை தான் சமூக நீதி பேரனுடைய தலைவராக மருத்துவர் ஐயா நியமித்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அவருக்கும் இந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியே அவருக்கு இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு இன்னமும் பல்வேறு கட்சிகள்லாம் சந்திச்சுட்டு யாரும் அவர் மதிக்கலை. அண்ணன் மாவீரன் குரு அவர்களை பிடிச்சி அவர் ஊர்க்காரங்கனால நம்ம பாட்டாளி கட்சி இணைந்தார். சும்மா அப்படியே ஆகா ஒகன்னு சீன் போட்டு பத்திரிகையில் பேட்டி கொடுத்து அவர் தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டார். எங்களை மாதிரி மாணவர் பருவத்தில் டவுசர் போட்டு கட்சிக்கு வந்தவன், டிராயர் போட்டு 1988 பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் வன்னிய சங்கத்தில் வந்தவன். 1988 4 ரோடு நான் தான் சொல்லியிருக்கேன். 4 ரோடில் மருத்துவர் ஐயா அவர்கள் 2 கண்ணு என்னை அழைத்து ஈர்த்ததுனால நான் கட்சிக்கு வந்தவன். இன்று வரையில் கொள்கை மாறாமல் மருத்துவர் ஐயாவை என் கடவுள், மருத்துவர் ஐயாவை என் தலைவன் என்று நிரந்தரமாக உயிருள்ள வரையில் வாழக்கூடியவன். நான் தான் கொறடா. ஐயா சொல்லுவார், நான் தான் கொறடா. கடிதம் கொடுத்துருக்காருல்ல ஐயா, செயலாளருக்கு கடிதம் கொடுத்துருக்காரு. நான் தான் பாட்டாளி மகிழ்ச்சியோட கொறடா. கட்சி விட்டு நீக்காச்சுங்க. கொறடா உத்தரவு நாங்கள் கொடுப்போம். அவங்க கட்சியை விட்டு எம்எல்ஏ கட்சியை விட்டு நீக்காச்சுங்க. மாமல்ல சின்னத்தில் போட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய பதவியை பறிக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் நாங்கள் போகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அது ஐயாவோட கலந்து சட்ட வல்லுநர்களோட கலந்து முடிவு பண்ணும்.